ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு புவனேஸ்வரி நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆவாங்க. அவங்க 2 பேரும் என்னை மட்டும் தயவுசெய்து கூப்பிட்றாத, எனக்கு தூங்கவே டைம் பார்த்தாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிடுவாங்க. சரின்ட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போவாங்க. ஸோ அவங்க ஜிம்முக்கு போவாங்க. இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டுருப்பாங்க. அவங்க ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூடமே ரெடி பண்ணிடுவாங்க. அப்போவும் இவங்க 2 பேரும் எந்திரிக்க மாட்டாங்க. இவங்க போய் 2 பேரும் மண்டையில் 4 போடு போட்டு, "ஏய் எந்திரிங்கடி, எவ்வளோ நேரம் தாண்டி தூங்கிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு மட்டும் விடியவே விடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிவிடுவாங்க. "ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? அதுக்குள்ளே எழுப்பி விட்டுட்டேடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இப்போ விஜய் இருந்துட்டு, "இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எழுப்புறியா ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. அடி விழும் மண்டையிலே, "எந்திரடி ஃபஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. "ப்ளீஸ் டி" அப்படின்னு சொல்லுவாங்க. "நோ வே, எந்திரி" அப்படிம்பாங்க. அப்போ உடனே விஜய் தூக்க கழுத்துடு, "ஏ பிரேமா போய் குளி போடி, நீ போய் குளிச்சுட்டு வந்து எழுப்பிவிடு, அது வரைக்கும் நான் தூங்குறேன் ஓகேவா" அப்படின்பா. "நோவே, 2 பாத்ரூம் இருக்குது, எந்திரிங்க, டைம் ஆச்சுடி, எந்திரிங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு தட்டி தட்டி எழுப்பி விட்டுட்ருப்பாங்க நம்மளுடைய புவனேஸ்வரி. சரின்ட்டு எழுப்பி விட்ருவாங்க, எந்திரிச்சிடுவாங்க. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, போங்க முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, டைம் ஆச்சுடி, போங்கடி, டெய்லியும் காலைல உங்ககிட்ட என்னால் போராடவே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே மேடம், டீச்சர் மேடம், போகிறேன் மேடம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வருவாங்க. இவங்க அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாங்க. ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்னிங் பயங்கர இதுவாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, "ஏய் என்னாடி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹாப்பியாகவும் இருக்கேன், ரிலாக்ஸாகவும் இருக்குது, பிரிஸ்காகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. "வை அப்படி சொல்லுங்கள், ஜிம்முக்கு நீயும் வா, உனக்கும் தெரியும்" அப்படி சொல்லுவாங்க. "ஐயோ நான்லாம் வரல, என்னால் விடு" அப்படின்னு சொல்லிடுவாங்க. "ஏய் ஒருவேளை நீ ஜிம்முக்கு வந்து உன் கனவு கண்ணி அங்கே பார்க்கலாமோ?" "செருப்பு, யானெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்க மாட்டா, அவெல்லாம் அங்கே வரமாட்டா. இல்லை நான் கனவுலையே பார்த்துக்கிறேன், என்னை ஜிம்முக்கு மட்டும் கூப்பிடாத. இப்படியெல்லாம் கூப்பிட்டா நான் வருவேன் நீ நினைக்கிற? நீ என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன். தெய்வமே என்னை தயவுசெய்து கூப்பிட்றாத. நோ வே, நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன், அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி நீ வர வேணாம், பட் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா, நம்ம 3 பேரில் நீ ஒருத்தி ஹாப்பியாக இருக்கல, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டு கிளம்பி அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி மார்னிங் அவங்க போனதுமே அந்த உள்ளே போவாங்க இல்லையா, ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கேங்ஸ்டராக வந்து உட்காந்துருப்பாங்க, கேங்ஸாக. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்தது சர்ன்னு உள்ளே போயிடுவாங்க. இவ்வளோ கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறத பார்த்ததும் சர்ன்னு உள்ளே போயிட்டு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா போனதுமே அவங்க வேலையில் இறங்கிடுவாங்க. ஸோ போனதுமே அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாதிரியெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க மேம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் அதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், புவனேஸ்வரி நீ அதை பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டிஷ்ஷஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இங்கேருந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கேருந்து ஓரளவுக்கு அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி உட்காந்துட்ருப்பாங்க, ஒரு 2-3 குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலி உட்காந்துருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி கொஞ்சம் பெரிய ஆள், எப்படி சொல்கிறது, மீட்டிங் பேசினா எப்படி வந்து உட்காந்துட்ருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கே ஒரு காலேஜ் போகிற பிள்ளை பார்க்குறதுக்கு அப்படி தெரிவாங்க. ஸோ அவங்கள ஒரு கேங்கே, ஒரு 7-8 பேர் வந்து ஒரு கேங்கை வந்து ஃபுல்லாக ஒரு சேரில், ரவுண்ட் சேரில் பார்த்தீங்கன்னா டேபிளில் உட்காந்துக்கிட்டு செம்ம அரட்டை அடிச்சிட்ருப்பாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிறது, அங்கே அத்தனை பேர் இருந்தாலும் அவங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி, அந்தளவுக்கு ஜாலியாக பக்கத்தில் இருக்கிறவங்க யாரை பற்றியும் எதை பற்றியும் அவங்க கன்சிடர் பண்ணாமல், நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் இருக்கோங்கிறதையும் கன்சிடர் பண்ணாமல் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவங்கள பார்ப்பாங்க. பட் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பரவாயில்ல இந்த ஜென்ரேஷனில் பிள்ளைங்க வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட, அதுவும் ஒரு 7-8 பேர் கூட இருக்கும்போது அந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்னு அவங்கள வந்து ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா அவங்களோட ஸ்கூல், காலேஜு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே போயிருப்பாங்க.
ஸோ இவங்க எல்லாரும் ஒரு கேங்காக விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆகும்னா அவங்களுடைய பாசிட்டிவ் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதையுமே இவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே, அவங்க எல்லாருக்குமே எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸாக இல்லை. ஸோ இவங்க என்ஜாய் பண்ணுறதுனால இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அவங்களோட கிச்சன் ரூமில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பசங்க மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் போயிருப்பாங்களா, 8 பேருக்கும் ஒவ்வொரு டிஷ் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க போல், செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் தானே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது பாதி பேரோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், மீதி பேரோட ஃபேஸ் தெரியாது. ஸோ அங்கே விளையாண்டுட்ருக்கிறது எல்லாமே, அவங்க பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே இந்த சைட்லேருந்து விஜய், புவனேஸ்வரி, அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே அவங்க பாருங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாங்க. பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, மேபி ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க போல் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. மேபி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக பேசிகிட்ருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சண்டை சேட்டையெல்லாம் இங்கேருந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போது அந்த கும்பலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபுட்டு சாப்பிட்டு அந்த ஒவ்வொரு ஃபுட்டையும் அங்கேருந்து சூப்பராக இருக்குடி அந்த கேங்கில் சொல்லும்போது நமக்கு என்ன நல்லா இருக்குடி அந்த ஒரு அவங்களுடைய அந்த செய்கை இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும். ஓரளவுக்கு ஃபுல்லாக தெரியலனாலும் நல்லா இருக்குது அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு வந்து அது அவங்களுக்கு தெரியும். எல்லாரோடதும் தெரியலனாலும் இங்கேருந்து பார்க்கும்போது யாரோட ஃபேஸ் தெரியுதோ அவங்களது மட்டும் தெரியும். அப்போது இங்கேருந்து பார்க்கும்போது அவங்கள சூப்பராக இருக்குடி, இது செம்மையாக இருக்கே, இது டேஸ்ட் பண்ணி பாரு, இது டேஸ்ட் பண்ணி வாவ், எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குடி, நாமளும் நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு சாப்பிட்டதில்ல, வெரி அமேசிங், ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே அதை ஃபுட்டை ரசித்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours அந்த டைம் வரைக்குமே அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் டைமிங் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ போனோம் அப்படின்னா அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம், ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அலோடு இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 1.5 hours 2 hours என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்காக போவாங்க இல்லையா. ஸோ அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க அதில் வந்து அந்த ஒரு டிஷ்யூ இருக்கும் இல்லையா, அந்த டிஷ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வார்த்தை லைன் எழுதி ஃபுட் வெரி அமேசிங் அண்ட் வெரி டேஸ்டி ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் ஃபுட், தேங்க் யூ, ஐ லைக் இட் திஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த டிஷ்யூ பேப்பரில் ஒரு ஓரமாக இது எழுதி அந்த டிஷ்யூ பேப்பருக்கு முத்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த அவங்களோட லிப்ஸ்டிக் வந்து அதில் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதை அந்த டேபிள் க்ளீன் பண்ணுற பர்சன் பார்த்துட்டு டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட கொடுத்துருப்பாங்க. விஜய்கிட்ட கொடுத்ததும் அதை பார்ப்பாங்க. அதை பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சாப்பிட்டது நம்ம எல்லோரும் செஞ்ச ஃபுட்டு தான், ஓகேவா, ஸோ நான் இந்த க்ரெடிட் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே உண்டு, ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லி அவங்கள வந்து சமாதானம் பண்ணிவிடுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும், யாராக இருப்பாங்க அதில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். பட் இவங்களை அகெயின் பார்க்க முடியுமா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் தானே. ஏன்னா ஹோட்டல் அப்படிங்கும்போது எப்போ யார் வருவாங்கன்னு தெரியாது, வந்தவங்க அகெயின் எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அண்டு வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறதும் தெரியாது. கரெக்டு தானே. ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க போகிறாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, நிறைய பேர் அவங்க சைட்லேருந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அண்ட் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். எஸ்பெஷலி விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கோடு சேர்ந்த ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், அது யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. இவங்களுக்குள்ளே இத்தனை க்யூரியாசிட்டி வந்துடும். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது புவனேஸ்வரியும் அண்டு விஜயும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது விஜய் சொல்லுவாங்க, இன்றைக்கி மார்னிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு காலேஜ் பிள்ளைங்க சாப்பிட்டு வந்தாங்கல்ல அப்படி சொல்லுவாங்க.
ஆமாம், அதனால் என்ன? இல்லை, அந்த பொண்ணு சரியான சேட்டை பிடிச்ச பொண்ணாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்குப்பா அதெல்லாம் வந்து யார் என்னன்னு கூட தெரியாது, அதை ஏன் நீ மைண்டில் நினச்சிட்டு இருக்க, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிடுவாங்க. கரெக்டு தான். நெக்ஸ்ட் டைம் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் தான் பெரிய இவங்க போய் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க, போவியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏன்டி சொல்ல மாட்டேன், கொழுப்படி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. தாயே நீ அட்வைஸ் கொடு, நீ என்ன வேணால் பண்ணு, இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போவாங்க. அடுத்த நாள் சண்டே. ஸோ சண்டேவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்ப்பாங்க. நம்ம புவனேஸ்வரி மட்டும் ஆள் இருக்க மாட்டாங்க. எங்கடி போனா இவ, புவனேஸ்வரி எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அதாவது உள் ரூமில் இருந்துட்டு பெட்ரூமில் இருந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. மறந்துட்டியாடி, அவள் ஜிம்முக்கு போயிருப்பாடி அப்படிம்பாங்க. ஓ, இவ ஒருத்திடி சும்மா ஜிம்முக்கு போகிறேன், உடம்பு பார்த்துக்கிறேன், அதை பார்த்துக்கிறேன், இதை பார்த்துக்கிறேன், ஏன்டி இப்படி தூங்காமல் இப்படி பண்ணுறா இவ, சரி இப்போ நீ ஏன்டி அவ்வளோ தேடிட்டு இருக்க, எனக்கு பசிக்குதுடி அப்படின்பா, அடிச்சிடுவேன் அப்படின்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து எழுந்துட்டு போய் குக்கிங் ரூமில் கிச்சன் ரூமில் வந்து குக் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது டோர் லாக் பண்ணுற சத்தம் கேட்கும். ஸோ சத்தம் கேட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போய் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரியும் சாரும் வருவாங்க. ஹேய் என்னடி இப்போல்லாம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. இல்லைப்பா, வர வழியில் தான் நான் இவங்கள பார்த்தேன், கரெக்டாக நான் ஜிம் முடிச்சுட்டு வந்தேன், இவங்க வந்துட்டு இருந்தாங்க, ஸோ அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி வா, நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கேன், வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வருவாங்க. ஆமாம், நீங்கள் இருக்கீங்க, எங்கே விஜய் காணோம் அப்படி சொல்லுவாங்க. இவங்க கேட்பாங்க. அப்போது அவங்க இருந்துட்டு அவள் என்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கா, தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே, நீங்கள் வேணுமா உட்காருங்க, நான் போய் எழுப்பிவிட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்னா நீங்களே போய் எழுப்பி விடுங்க அப்படிம்பாங்க இவங்க. ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன், நான் போய் குக்கிங் பண்ணுறேன், ஓகே நான் போய் எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மூலையாக போயிடுவாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பெட்ரூமுக்கு போயிடுவாங்க. பெட்ரூமுக்கு போனதும் நம்ம ஆள் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக பெட்ரூமில் தானே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே இருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி வேணாலும் உருண்ட வேண்டியது, எப்படி வேணாலும் தள்ள வேண்டியது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா படுத்திருப்பாங்க. ஒரு கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம் இருக்கும், தலை ஒரு பக்கம் இருக்கும், படுத்திருப்பாங்க. அந்த பெட்டே அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி படுத்திருப்பாங்க. இவங்களுக்கு உள்ளே போனதும் அந்த கோலத்தை பார்த்ததும் எங்களுக்கு ஸ்மைல் வந்துடும் சாருக்கு. சிரிச்சுக்கிட்டே பக்கத்துக்கு போய் அதை என்ன சொல்கிறது, தீண்டத்தகாதவர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒத்த விரலை வச்சு டொயின் டொயின் எழுப்பி விடுவாங்க. ஏய் இப்போ தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மாவளை எழுப்புனேன், உன்னை கடிச்சு கொத்தறிடுவேன், ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்திலே சொல்லுவாங்க நம்மளோட விஜய். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேசாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஒரு விரல் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விரலில் அவங்கள டச் பண்ணி ட்வைன் ட்வைன் அப்படின்னு எழுப்புவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சமைச்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு என்னை எழுப்பிவிடு, நான் எந்திரிச்சு வருவேன், ப்ரஷ் பண்ணுவேன், சாப்பிடுவேன், மறுபடியும் வந்து தூக்கிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை எழுப்பிடாத ப்ளீஸ், தயவு செஞ்சு போயிடுடி, ஓகேவா, குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. தூங்க ஆரம்பித்ததும் மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, சாருக்கு சிரிப்பு தாங்க முடியாது. சிரிப்பு தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா தட்டுவாங்க. இப்போ வந்து அவங்களுடைய கையில் தட்டுவாங்க. தட்டுனது அவங்க வந்துட்டு என்னடி சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எழுந்திரிச்சதும் அவங்கள பார்த்ததும் அவங்களும் டக்குன்னு பயந்துருவாங்க பக்குன்னு. ஏன்னா அவங்க டக்குன்னு எழுந்திரிச்சிடுவாங்க இல்லையா, திட்டிக்கிட்டே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க எழுந்திரிச்சது இவங்களும் பக்குன்னு பயந்துருவாங்க. இவங்களை திடீர்னு இங்கே பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகியும் உடனே போர்வையெல்லாம் எடுத்து அவங்கள சுற்றிக்கிட்டு நீ நீயே இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் கூல் 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 கூல், ஏன் இப்போது கத்தாத, அவங்க எல்லோரும் வெளியில் இருக்காங்க, நீ கத்துனா வேறு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் ரூம்குள்ளே அந்த வெளியே நிற்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. கத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுவா, ஃபஸ்ட் டைம் நான் உன்னை எழுப்பி விட்டேன்ல அப்போவே வந்துட்டேன், அப்போ இருந்து எழுப்பி விட்டது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் நான் தான், வேறு யார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ மானம் போகுதுடா விஜி அப்படின்னு சொல்லிட்டு சாரி
நான் கொஞ்சம் அப்படி தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நீ தூங்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. என்னது அப்படிம்பாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், நீ தூங்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம் சரி, நீங்கள் போய் டீ குடிங்க, நான் வரேன் அப்படி சொல்லுவாங்க. வாங்க போகலாம் அப்படி சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நீ ஃபஸ்ட்டு போ, நான் வரேன் அப்படி சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், நீ வா போகலாம் அப்படி சொல்லுவாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் அடம் பிடிச்சிட்ருக்க, நீ ஃபஸ்ட்டு போ, நான் வரேன் அப்படி சொல்லுவாங்க. அதான் நான் மொத்தமாக பார்த்துட்டேனே, அப்புறம் என்ன, வா அப்படி சொல்லுவாங்க. என்னதான் மொத்தமாக பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. ஏய் ஷ், கத்தாத, நான் அந்த மீனிங்கில் சொல்ல, நீ இந்த கோலத்தில் இருக்கிறத பார்த்துட்டேன்னு சொன்னேன், வா அப்படி சொல்லுவாங்க. இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இப்போ என்ன உனக்கு வைக்க வேண்டி கிடக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சாரு, ஐயோ இவ வேற என் உயிரை வாங்குறாளே, நீ போ, நான் வரேன் அப்படி சொல்லுவாங்க. முடியாது, நீ வந்தால் நான் போவேன். ஏ என்ன நீ சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்க, நீ ஃபஸ்ட்டு போ அப்படிம்பாங்க. நீ ஏன் இப்போ சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்க, நான் தான் சொல்கிறேன்ல, உன்னை தான் இந்த கோலத்தில் பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த கோலத்தில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போக மாட்டேன். ஐயோ புவனேஸ்வரி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் இவ எதுக்கிட்டே எனக்கு கத்திட்டு இருக்கா, உள்ளே போயிருக்குது யாரு, அவங்க அது சாரு இல்லை, அப்போ கத்திக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் இன்னொரு வாட்டி கத்திட்டு போகிறா, வாடி போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி வரீங்க. என்னாச்சுன்னு கத்துவாங்க. இவ்வளோ கூட்டிகிட்டு போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னாச்சு, என்னடி பண்ண நீ அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நான் எதுவும் பண்ணலப்பா, எழுப்பி தான் விட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு அவங்க தான் இந்த கத்துறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏண்டி அப்படி சொல்லுவாங்க. ஏய் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குடி, கூட்டிகிட்டு போடி அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுங்கிறாங்க, கேட்டால் அன்கம்ஃபர்டபுளுங்கிறாங்க. இல்லை அவளுக்கு இன்னும் நீங்கள் பழகலைல்ல, அதுவும் இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக பழகலைல்ல, ஸோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கேஷுவலாக பழகிட்டீங்க அப்படின்னா அவள் நார்மல் ஆகிடுவா அப்படி சொல்லுவாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அவங்கள பார்த்து முறைப்பாங்க. முறைச்சதும் ஓகே, டேய் நீ வாமா போகலாம், இதுக்கப்புறம் இங்கே நின்றுட்டு இருந்தோன்னா அடிச்சிடுவா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து அவங்கள ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. ஏய் இவங்கள ஐயோ சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டென்ஷன் ஃபுல்லாக அவங்க கோவத்தெல்லாம் அவங்க மேலே காட்டிகிட்டு இருப்பாங்க. காட்டிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு அந்த ஷர்ட் நைட் ஷர்ட் மாதிரி தானே போட்டிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணிக்கிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுக்கு வருவாங்க. இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா 3 பேரும் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் மொக்க காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. இவங்க வருவாங்க, வாடி வா வா காஃபி ரெடியாக இருப்பார் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷுவலாக சொல்லுவாங்க அவங்களும். இவங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ உடனே ஷாரு இருந்துட்டு, எதுக்கு நீ இப்போது இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க, அப்படி நான் ஒன்றும் பார்க்கக்கூடாத ஒன்றும் பார்க்கல, டோன்ட் வரி ஓகே, நீ சேஃபாக தான் இருந்த, நானும் உன்னை அந்தளவுக்கு ஒன்றும் பார்க்கல, ஜஸ்ட்டு சின்னதாக பார்த்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. என்னது அப்படிம்பாங்க. கத்தாத, நான் அப்படி சொல்லலை அப்படி ஆக்சுவலி பக்கத்தில் அவங்க பக்கத்தில் போய் உக்காந்துட்ருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க காது பக்கத்தில் போய் இப்படி சொல்லுவாங்க. கத்தாத அப்படிம்பாங்க. எதுக்கடி இப்போ கத்திகிட்ருக்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் கேட்பாங்க. உடனே நம்மளால் புவனேஸ்வர் இருந்துக்கிட்டு உள்ளே ஏதோ இடக்க முடக்க நடந்திருக்கும் போலடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நீ வேற பக்கத்துக்கு போனதுக்கே புலி மாதிரி பாஞ்சிருப்பா, இவ எங்கே இருந்து, அதுக்கெல்லாம் நம்ம லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதுவும் சரிதான், ஏய் என்னாடி அப்படி சொல்லுங்க. ஒன்றும் இல்லையே அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன அங்கே குசு குசுன்னு எதோ பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதோ பேசுவோம், அதெல்லாம் கூட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா, நான் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. வர அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகிடுச்சுடியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. 2 பேர் இல்லை 3 பேர் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் யார், நீ தான் அப்படிம்பாங்க. அடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாரு இருந்துட்டு சிரிப்பாகவும் இவங்க 3 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது, எல்லாம் உன்னால் வந்தது சாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாள். நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணலை, உன்னை யார் ரூம்குள்ளே வர சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்லை அவ தான் அப்படின்னு அவங்கள பார்த்து கை காட்டுவாங்க. நான் இல்லை இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை புவனேஸ்வரியை கை காட்டுவாங்க. அப்போ இருந்துட்டு நான் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க புவனேஸ்வரி. அதுக்கப்புறம் என்னங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைப்பா, நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்னா ஃப்ரெஷ் ஆகுன்னு போயிட்டேன்,
இவ வந்து நான் குக்கிங் பண்ணணுன்னு கிச்சன் ரூமுக்கு போயிட்டா. உன்னை யார் எழுப்பிவிட்றதுக்கு ஆள் இல்லையா? இவ வந்து எழுப்பிவிட்றேன்னு வந்துட்டா. ஸோ இங்கே இதுதான் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னை எழுப்பிவிட சொல்லி நான் கேட்டேனா, இல்லை உங்ககிட்ட சொல்லியிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் காய்ஸ் ரிலாக்ஸ். இப்போ ஜஸ்ட் நான் ரூம்குள்ளே வந்ததை வச்சு ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு உடனே புவனேஸ்வரி சொல்லுவாங்க, நீ ரூம்குள்ளே போனது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாவம் பாப்பா, குட்டி பாப்பா பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து சிரிச்சிடுவாங்க. சிரிச்சது சாரு நீ மட்டும் சிரிக்காத சாரு ப்ளீஸ் டி அப்படிம்பாங்க. சரி ஓகே சிரிக்கல, ஓகே 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 ஓகேவா ஓகே ஓகே ரிலாக்ஸ் ஆகிட்டோம். சரி இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன பிளான்? ஒன்றும் இல்லையே, எங்கேயாச்சும் வெளில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. எங்கே வெளில போகிறது? நான்லாம் எங்கேயும் வரல, என்னெல்லாம் கூப்பிடாதீங்க போங்க, நான் தூங்க போகிறேன் அப்படிங்க. இவ என்ன எப்போ பார்த்தாலும் தூங்குறதுலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவள் அப்படி தான், இப்போ மட்டும் இல்லை, ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அவள் தூங்கு மூஞ்சி அப்படி தான் தூங்கிட்டுருப்பா. ஆனால் வேலைன்னு வந்துட்டான்னா பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னமோ சரிதான், பர்ஃபெக்டான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நான் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரிம்மா எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்கே போகலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க், பீச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ நான் இந்த பார்க்குக்கும் வரல, பீச்சுக்கும் வரல, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட் ஓகே. நான் ஒரு விஷயத்தில் கூட உங்கள் கூட வரலன்னு நான் ஒரு பர்சன்டேஜ் கூட ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேவா, என்னை மட்டும் அழ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் சொல்லுவாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, கூட வரதில் உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கேட்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, போகணுமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போகணுமா இல்லை வரணுமா, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படிம்பாங்க. ப்ளீஸ் டி என்னை விட்டுருங்கடி அப்படிம்பாங்க. நோவே, நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கே நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படிம்பாங்க. என் நேரம்டாச்சே வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபைனலாக ஒத்துப்பாங்க. நம்மளால் ஒத்துக்கிட்டா அப்படின்னு எல்லாருமே ஐஃபை அடிச்சுப்பாங்க. ஸோ ஐஃபை அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் சாப்பிட்டுட்டு சரி ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மளோட சாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நான் ரெடியெல்லாம் ஆகிட்டு, ஸோ டைமிங் எப்போங்கிறது நான் சொல்கிறேன், எங்கே அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு கேட்பாங்க, புவனேஸ்வரி கேட்பாங்க, என்னடி இன்றைக்கி தான் நாங்கள் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தேன், என்ன உன் கனவுல வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ வேறடி வர்றா, ஆனால் அந்த கனவு கண்டினியூ ஆகும்போது தான் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நான் நிம்மதியாக தூங்கும்போது அந்த கனவு வரவே மாட்டேங்குது, அவளை என்ன பண்ணுறதுனே தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கஷ்ட காலம்டி, இவளுக்கு வந்து சோதனை பெரும் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடி பண்ணுறது, யாரும் சொல்லி குத்தம் இல்லை, இங்கே யாருமே சொல்லி குத்தம் இல்லை, இவ ஒருத்தி இவன்னு சுற்றிக்கிட்டே இருக்கா, இவ என்னடனா கனவுன்னு நினச்சி தவிச்சிட்டு இருக்கா, என்னத்தை பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரேமா சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய புவனேஸ்வரி என்ன சொல்லுவாங்க, உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குத்தமில்லை, காலம் செய்த கோலமடா, கழுவில் செய்த குத்தமடா அப்படிங்கிற மாதிரி, என்ன பண்ணுறது எல்லாம் உங்களோட நியாயம்ப்பா, நிலமாப்பா அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அங்கே இருந்தாங்கன்னா விஜி போட்டு நல்லா தும்சம் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஓடிடுவாங்க. இவங்களும் நான் எது சொல்லடி அப்படிம்பாங்க. நீங்கள் 2 பேரும் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களாடி அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ணலையே, ஒன்றுமே பண்ணலை அப்படிம்மா. ஆமாம் நீ ஒன்றுமே பண்ணல, ஒரு நாள் உங்களை 2 பேரையும் வச்சுக்கு நல்லா குத்துனா சரியாக போயிடும்டி அப்படிம்பாங்க. சரிடா விடுடா பார்த்துக்கலாம், ரிலாக்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு சரி நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பு, ஈவினிங் போகலாம் அப்படி சொல்லுவாங்க. எங்கே தாண்டி போக போகிறோம், சரி இன்றைக்கி பிளானு
உங்கள் ஆள் சாரு சொல்லுவாங்க, ஏய் இன்னொரு வாட்டி அவளை என் ஆள் சொன்னேன் பிச்சுடுவேன் பிச்சு, எத்தனை வாட்டிகிட்ட சொல்கிறது, அந்த மாதிரிலாம் மைண்ட் செட்டில் இல்லடி அப்படின்ட்டு. சரி சரி கூல் கூல், அதனால என்ன இப்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகி ரிலாக்ஸ் ஆகி அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஒருத்தவங்க வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஆள் ஃபோன் பண்ணுவாங்க, யார் சாரு ஃபோன் பண்ணி ஆக்சுவலி ஐ எம் ரியலி சாரிப்பா அப்படிம்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புவனேஸ்வரி கேட்பாங்க. அது வந்து என்னன்னா, என்னாச்சு சொல்லுப்பா, விஜய்கிட்ட இருந்து ஃபோன் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இல்லை வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அப்போ வந்துட்டு ஆக்சுவலி ஈவினிங் எனக்கு ஒரு மீட்டிங்ஸ் இருக்கு, அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த மீட்டிங் போகணும், தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ஸோ நாங்கள் போகணும்ப்பா, ரியலி சாரி என்னால் வர முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. ஓ மை காட், ஸோ சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நீ நீ பாரு, நம்ம நெக்ஸ்ட் வீக் வேணுமா எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து மார்னிங்கே போயிடலாம், ஃபுல்லாகவே நம்ம வெளில தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி, அதை நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம், நீ இப்போது அந்த ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுருவாங்க. இவங்க ஒருத்தங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் நம்பால் இருந்துட்டு ஷோஃபா மேலே ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏய் ஏன்டி இப்போ சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏய் உங்கள் ஆள் வரலையாண்டி அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை கேட்டதுமே விஜய் மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுவாங்க, புவனேஸ்வர் மண்டையில். அப்பா ஏய் எதுக்குடி இப்போ என்ன அடிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை கொன்னே போட்டுருவேன், அடிச்சதோடு நீ பாடுறீங்கன்னு சந்தோஷப்படு, எத்தனை வாட்டிட்டு சொல்கிறது, அவளை யாருன்னு சொல்லாதன்ட்டு. எனக்கு அந்த மாதிரி தோணலடி அப்படின்னு சொன்னால், இது சரி மன்னிச்சிக்கோ, தப்பு தான், ஆனால் இப்படியெல்லாம் அடிக்காது, வலிக்குது அப்படிம்பாங்க. நீ இனிமேல் சொன்னேன் கொலையை பண்ணிட வேண்டிய உடனேன்னு. சரி சரி விடு, சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்லித்தோலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. அப்போ இருந்துட்டு சார் இருந்துட்டு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான், அவங்க தாத்தா அலோகேட் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு, அதனால அவங்க வந்து நம்ம கூட வர மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வா எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், இருடி உனக்கு ஸ்வீட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏய் சீனை போடாத, நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல் டேக்கு அவள் பிளான் போட்டா அப்படி சொல்லுவாங்க. என்னடி சொல்கிற, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவள் கூட தான் இருக்கணுமா, நம்ம எல்லாருமே ஒன்றா வெளில போகணுமா டே ஃபுல்லாக அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா அப்படி சொல்லுவாங்க. இதே ஆண்டி முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன பண்ணுவேன், ஸ்வீட் எடுத்துகிட்டு வர மாட்டேன், உனக்கு கொஞ்சம் விஷம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. எது ஏண்டி நான் என்னடி பண்ணேன், அவள் தானடி அப்படி சொன்னால், உன்னை எதுக்குடி நெக்ஸ்ட் வீக் லீவுங்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் உனக்கு என்னதான் பிரச்சனை, அவள் வரதில்லை, நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்ட்டு, அப்புறம் என்ன ஆகிட்டோம் தான், பட் அவள் இன்னும் அதே மைண்ட் செட்டில் தானே இருக்கா அப்படி சொல்லுவாங்க. அவள் இருக்காதான், யார் இல்லைன்னு சொன்னா, பட் உங்ககிட்ட அந்த மாதிரி காமிச்சிக்கல அப்படி சொல்லுவாங்க. யார் சொன்னால் காமிச்சிக்கலன்னு, இன்றைக்கி கூட எழுப்பும்போது கூட அவள் அந்த ரியாக்ஷனை தான் பார்த்துட்டு இருந்தா என்ன அப்படி சொல்லுவாங்க. ஏ ஐயோ ஐயோ, அதனால தான் மேடம் அவ்வளோ சிரிப்பாவோ, வெக்கப்பட்டுட்டிங்களோ காலையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகேஸ்வரி அப்படின்பா. இல்லடி உங்கள் ஆள் வேற நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பார்த்துருக்காங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரு ரொமான்டிக் ஐ கான்டாக்ட் வேறு போயிருக்கும், அவள் அப்படி பார்த்ததும் உனக்கு ஒன்றுமே தோணலையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் மோனன், இப்போ தலையில் அடிக்க மாட்டேன், உன் வாயை நல்லா ஊசி வச்சு தச்சிட்டு வேணுமே, பேசவே முடியாத அளவுக்கு அப்படி சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ கோவப்படுறா, சரி ஓகே விடு, சரி விடு, அதான் சொல்லிட்டல்ல விடு, அப்புறம் என்ன, மேலே பேச மாட்டேன், ஓகேவா 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 ஓகே நீ பேச மாட்டேன், ஃபைன் விடு அப்படிம்பாங்க புவனேஸ்வரி. அப்போ இருந்துட்டு ஏய் போதுண்டி உங்கள் நாடகம்லாம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏய் என்னடி நாடகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்டி இப்படி யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறது அப்படி சொல்லுவாங்க. என்னடி இப்போ புரிஞ்சுக்கணும், அவள் தான் நல்லா தெரியுது உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது, அவள் இங்கே வர்றது நம்ம கூட பேசுகிறது எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தான் பேசிகிட்ருக்கா, இந்த அளவுக்கு அவள் எஃபர்ட் போடுறா அப்படின்னா உன் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் எஃபர்ட் போடுறா, அது கூட ஏன் நீ உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க சொன்னதும் புவனேஸ்வரி அதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க ஒருத்தவங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, நீ ஆமாம் போகிறது ஃபஸ்ட் நிறுத்து அப்படிம்பாங்க. நான் ஆமாம் என்னை பார்த்து திட்டிகிட்டு இருக்காத, முதல்ல அவள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அக்கா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏய் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை சொல்லுடி அப்படிம்பாங்க.
ஏய் இல்லடி, நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் அவளை அந்த ஆங்கிளில் பார்க்க முடியலடி, அவள் பார்க்குறதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலடி, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியறதில்லடி, ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லுவாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால என்னால் ஓகே சொல்ல முடியாதுடி, எனக்கு பிடிச்சாதானே நான் சொல்ல முடியும் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தாண்டி ரெசல்யூஷன், என்ன தான் பண்ணலான்னு இருக்க அப்படி சொல்லுவாங்க. அவகிட்ட நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு உண்மையில அந்த மாதிரி தாட் இல்லைன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம், நீங்கள் சொல்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கு அவங்க உங்ககிட்ட இருக்குங்கிறது மாதிரி சொன்னால் தான் நீங்கள் சொல்ல முடியும். அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியுதுலடி. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போது நான் பார்க்குற பார்வையில் உனக்கு புரியுது, நான் எந்த மாதிரி பார்க்குறேன்னு புரியுது அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்கடி அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. நம்பால் புவனேஸ்வர் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிற கதையும் கேட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்நாக்ஸை கோலி பண்ணிகிட்ருப்பாங்க. சிப்ஸு. ஜிம்முக்கு போகிறாங்களா பார்த்துக்கோங்க, சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு போகிறாங்களா கேட்டால் டயட்டாமா பார்த்துக்கோங்க. எல்லாருமே இப்படி தாங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைடி, நான் ஆனால் இது அவகிட்ட சொல்லாமலே இருக்க முடியலல்ல, நான் என்னமோ அவளோட ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், பட் அவகிட்டேருந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, அப்படி நான் என்னடி பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன, உன் கனவு கண்ணியை ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கண்டுபிடி அப்படிம்பாங்க. அவள் மட்டும் என் கனவில் கடிச்சா இன்னொரு வாட்டி அவளை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படி சொல்லுவாங்க. ஏன்டி அவள் என்னடி பண்ணா அப்படி சொல்லிட்டு இவங்க சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே கேட்பாங்க. அவள் ஒழுங்காக அப்போவே மூஞ்சி காமிச்சிருந்தா ஏன்டி இவ்வளோ தூரம் போகுது, இப்போ வரைக்கும் மூஞ்சி காமிக்காமல் சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கா, அவள் வெறுப்பேற்றுறதுலே அதை விட நீ வெறுப்பேற்றிட்டு இருக்காடி, கரெக்டாக மூஞ்சி காட்டும் போதே எழுப்பி விட்டுட்டுருக்க. இப்போ ஒன்றும் இல்லை, படுத்து தூங்கும் அவளே, இன்றைக்கி டே ஃபுல்லாக தூங்கு, அந்த கனவு மறுபடியும் காணு, அவள் யாருன்னு கண்டுபிடி அப்படி சொன்னான். உனக்கு புரிய மாட்டேங்குதுடி, அந்த கனவு அப்படி வர மாட்டேங்குதுடி, திடீர்னு ஒரு நாள் வருது, அப்போ ரொம்ப நாளைக்கு வர மாட்டேங்குதுடி அப்படி சொல்லுவாங்க. இது என்னடி கனவு, இப்படி ஒரு கனவு, எனக்கும் தெரியலடி அப்படி சொல்லுவாங்க. சரி இதுக்கு ஒரே வழி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. என்ன வழி, வெளில போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. போர் அடிக்குதுடி ரூம்குள்ளேயே, வாங்கடி போகலாம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் இதே சண்டை போட்டுட்டு சாருவோட விஷயம்லாம் அப்புறமே பேசிக்கலாம், வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புவனேஸ்வர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி போகலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இவங்க எல்லாருமே வெளில போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நாம் நெக்ஸ்ட்டு எபிசோடில் டீட்டெயிலாக பார்ப்போம், கேட்போம். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.